ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித் எஜுகேஷன் அகாடமிக்ஸ். நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கீழ்பாக் மெடிக்கல் காலேஜோட 7.5 ரிசர்வேஷன், அதாவது 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க ப்ரீவியஸ் இயரில் எந்த மார்க் வரைக்கும் அவங்க கேட்டகரிக்கு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான டோட்டல் அனலைஸ் வீடியோ பார்த்துடலாம். ப்ளஸ் இந்த வருஷம் நீங்கள் நீட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 7.5 கீழே எந்த அளவுக்கு மார்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கட் ஆஃப் வீடியோஸ் அண்ட் 360 720 720 எப்படி கெயின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோலாம் அடுத்தடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கு. சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணிடலாம். சரி, இப்போ வந்து நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் 2020, 2021, 2022, 2023 ஸோ இது எந்த வருஷமும் சீட் அலகேட் ஆகலை கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில். ஸோ 2024 நமக்கு இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கஷ்டம். சரி, ஆனால் பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா வருஷமும் நமக்கு அலகேட் ஆகிருக்கு. பார்க்கலாம். இப்போ 2026 336 மார்க் வரைக்குமே பிசி கேட்டகரிக்கு 7.5 சீட்டு கிடச்சிருக்கு. அதுவே 2021 எடுத்துட்டிங்கன்னா 376 அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவே 2022 கொஞ்சம் முன்ன பின்ன மாதிரி 370 வரைக்குமே சீட்டு கிடைச்சிருக்கு. இப்போ 2023 கிட்டத்தட்ட 450 மார்க் தேவைப்படுது கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 7.5 ரிசர்வேஷன் கீழே போனோம்னாலே. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து சேஃப் மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 470 மார்க் சேஃப் மார்க்காக இருக்கும். இந்த மார்க் எடுக்கிறப்போ கன்ஃபார்மாக நமக்கு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கும். பிசிஎம் ஸ்டூடெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2020 சீட் அலகேட் ஆகலை, 2021 சீட் அந்த கேட்டகரியில் அலகேட் ஆகலை, கிடைக்கல. 2022 கிட்டத்தட்ட 325 மார்க்குக்கு கிடைச்சிருக்கு. 2023 அன்ஃபார்ச்சுனேட்டாக அதில் எந்த ஒரு சீட் அலகேட் ஆகலை. பட் இந்த வருஷம் அலகேட் ஆகலாமான சான்சஸ் இருக்கு. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு பார்த்தோம்னா 350 மார்க்கு. எம்பிசி ஆர் டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2020 பார்க்குறப்போ 410 அப்படிங்கிற மார்க் இருந்திருக்கு. ஸோ கொஞ்சம் ஹையஸ்ட் கட் ஆஃப் தான். ஆனால் அடுத்த வருஷமே அது 377 மாறி இருக்கு. 377 தான் கடைசி மார்க்கு. இந்த மார்க் எடுத்தால் சீட்டு கிடைச்சிருக்கு. அடுத்து 2022 382 மார்க் வரைக்குமே சீட்டு கிடைச்சிருக்கு. ஆனால் 2023 லாஸ்ட் இயர் 453ங்கிற அளவுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகி இதுதான் கடைசி மார்க். இதுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு தான் சீட்டு கிடைச்சிருக்கு. இதுதான் கடைசி மார்க். அப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னா இப்போ சேஃப் ஜோனாக பார்க்குறது 480 மார்க். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சித் எஜுகேஷன் அகாடமிக் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் 2024க்கு இப்போ இந்த அளவு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு பெஸ்ட் கைடன்ஸ். அதோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கோச்சிங் கிளாஸஸ் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துலையுமே உங்களுக்கு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் பேட்ச் ரெண்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஆஃப்லைன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேலத்தில் நடக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஃபீஸ் 7500 கொடுத்துருக்கேன். ஸோ அஃபோர்டபுளான ப்ரைஸ். ஆன்லைன் பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4500. ரெண்டு பேட்ச்லுமே இப்போ நல்ல அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதம் 25ஆம் நீங்கள் 12th எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 40 நாள் நடக்க போது. ஃபுல்லாக பிபிடி பேஸ்டு கிளாஸஸ். அதனால் உங்களுக்கு சீக்கிரமாகவே சிலபஸ் முடிஞ்சிடும் சொன்ன டேட்குள்ளேயே. இதுக்கான மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணி பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைம் டு டைமில் நம்ம வந்து சிலபஸையும் கவர் பண்ணிடுவோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் இருக்குது. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த டெஸ்ட்டுக்கான டவுட்ஸை நீங்கள் இண்டிவிஜுவலாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சார் என்னால் நேராக வந்து அட்டன் பண்ண முடியல சார், சேலம் எனக்கு லாங் சார் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து தாராளமாக அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆஃப்லைனில் என்ன நடக்குதோ ஆன்லைனில் அதுவே உங்களுக்கு அப்படியே நம்ம ஆப் மூலமாக லைவாக உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல பெஸ்ட்டு கிராஸ் கோர்ஸ் பேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அமைய போகுது. இதில் இன்னுமே நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் ஃபுல்லாகவே 685க்கு மேலே நீங்கள் எப்படி ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவாக இருக்கும். ஈவன் நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட்டாக இருந்தாலும் சரி, டாப்பர் ரேஞ்சில் 3 ரேஞ்சில் இருந்தாலுமே 685 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னா இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் கண்ணா. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 7.5 ரிசர்வேஷன் கீழே 2020 430 மார்க் தான் கடைசி மார்க். அது கீழே எடுத்தவங்களுக்கு சீட்டு கிடைக்கல. 2021 அது 343 இருந்திருக்கு. இதுக்கு கீழே மார்க் எடுத்தவங்களுக்கு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் எஸ்சி கேட்டகரியில் சீட்டு கிடைக்கல. 2022 இது 331 இருந்திருக்கு. இதுக்கு கீழே மார்க் எடுத்தவங்களுக்கு சீட்டு கிடைக்கல. 2023 447 தான் கடைசி மார்க். இது கீழே எடுத்தவங்களுக்கு சீட்டு கிடைக்கல. இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 470 மார்க் பண்ணிக்கங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2020 320 தான் அவங்களோட எக்ஸ்பெக்டட் மார்க்காக இருந்திருக்கு. இது கீழே மார்க் எடுத்தவங்களுக்கு சீட்டு கிடைக்கல. 2021 எந்த வகையான சீட் அலோகேட் ஆகலை, 2022 சீட் அலோகேட் ஆகலை, 2023 சீட் அலோகேட் ஆகலை. பட் இந்த வருஷம் எக்ஸ்பெக்டேட்டட் கிடைச்சிச்சுன்னா ஒரு அலோகேட் ஆச்சுன்னா 350 அப்படிங்கிறது இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபாக வைக்கலாம். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2020 21 22 23 எந்த வருஷமே சீட் அலோகேட் ஆகலை. பட் அதுக்காக நம்ம விட வேணாம். ஒரு அலோகேட் ஆச்சுன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இவங்களுக்கும் 350 இல்லைனா 360 அப்படிங்கிற ஜோனில் அதுக்கு கீழே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7.5% கில்பாக் மெடிக்கல் காலேஜில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்ஸும் நீட் எக்ஸாம்க்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேட்ச் தேவைப்படும். நம்ம கிராஸ் கோர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃப்லைன் கிளாஸ்க்கான லொக்கேஷன் வீடியோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை பார்த்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டாக அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்கு. ஸோ உங்களோட சீட்டை நீங்கள் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது காலேஜுக்கான கட் ஆஃப் வீடியோ தேவைப்படுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம அகாடமியில் நீட்கான கிராஸ் கோர்ஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க இந்த கிராஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மிஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம அகாடமி லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் ஃபிலிம்ஸ் ரோடு, பிரபாத், நியர் ராஜசபாரி தேட்டர், சேலம் 6. ஸோ சேலத்துக்கு வந்துட்டிங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு ஸ்டாப் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ராஜசபாரி தேட்டர் வந்துடும். பிரபாத் பஸ் ஸ்டாப்னு சொல்லலாம். அந்த ராஜசபாரி தேட்டரில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட் ரோடில் வந்தீங்கன்னா ஃபியூ ஸ்டெப்ஸ் வாக் பண்ணாலே நம்ம அகாடமி லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் நியர்பை வந்து இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கான டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம்.